வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். கருப்பை வாய் புற்றுநோய் எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் BHBV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இவ்வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோய் தமிழகத்தில் அதிகம் உள்ள மாவட்டம் தருமபுரி மற்றும் பெரம்பலூர். 1,00,000 பேருக்கு 36 பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் உள்ளது. வீடுகளுக்கே சென்று கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யும் திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள சென்யார் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் UAE. சென்யார் என்பதற்கு லயன் என்று பொருள். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் 1986. வடகிழக்கில் சரக்கு போக்குவரத்து, நீர் சார்ந்த நகர்ப்புற இயக்கம் மற்றும் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்திய கடல்சார் வாரம் 2025 போது இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் 3000 கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்திய துறைமுகங்களுக்கான புதிய பாதுகாப்பு ஒழுங்குமுறை அமைப்பாக மத்திய அரசு நியமித்துள்ளது எது? மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை. CISF ஏற்கனவே விமான நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், பெருநகரங்களை பாதுகாக்கிறது. இது துறைமுக பாதுகாப்பை நவீனமயமாக்குவதற்கான மிகவும் திறமையான நிறுவனமாக அமைகிறது. 2024 ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு பரிசை பெற்றவர் யார்? ஆன்சர் மிச்சல் பச்லெட். சிலியின் முன்னாள் அதிபரும் மனித உரிமைகளுக்கான முன்னாள் ஐநா உயர் ஆணையருமான மிச்சல் பச்லெட் புதுடில்லியில் 2024 ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு பரிசை பெற்றார். 2025 பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற பாத்திமா போஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் மெக்சிகோ. இவர் சமீபத்தில் தாய்லாந்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த பட்டத்தை வென்றார். தேங்க்ஸ்.